Hello friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஈஸியா வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே எக்கச்சக்கமான பிரியாணி ரெசிபீஸ், புலாவ் ரெசிபீஸ் எல்லாமே போட்டிருக்கோம். இருந்தாலும் அடிக்கடி கமெண்ட்ல வெஜிடபிள் பிரியாணி போடுங்க நீங்க கேட்டுட்டே இருந்ததுனால இந்த வீடியோ உங்களுக்காக. வெஜிடபிள் பிரியாணி பண்றதுக்காக நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சிடலாம். நீங்க எந்த பிரியாணி செய்யறதா இருந்தாலும் சரி, பாஸ்மதி அரிசியில செய்ய போறீங்க அப்படின்னா அதை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷத்துக்காவது நீங்க ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்பதான் அரிசி வெந்து வரும்போது பிரியாணி நல்லா நீளமா அரிசி உடையாம பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இப்ப நம்ம பிரியாணி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். பாத்திரம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் அப்புறம் நெய் ரெண்டுமே நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 3 பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரியணும். இது பொரிஞ்சாதான் இதோட ஃப்ளேவர் எல்லாமே எண்ணெயில் இறங்கி பிரியாணி ரொம்ப வாசனையாக இருக்கும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை உள்ள சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்ம பிரியாணியில் நல்ல டேஸ்ட் இருக்கும். வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு இருக்கும் போதே நான் காரத்துக்காக 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை உள்ள சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌனாக மாறணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை நல்லா கம்மி பண்ணி வச்சு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. சைடில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு இதை வேக விட்டுட்டீங்க அப்படின்னா தக்காளி நல்லா மசிஞ்சு நமக்கு சாஃப்டாக வந்துடும். தக்காளி எல்லாமே நல்லா குலைவாக வெந்து அதில் இருக்கிற தோல் எல்லாமே நமக்கு பிரிஞ்சு வந்திருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாத்தூளில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே நல்லா போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துருக்கேன். பீன்ஸ் அப்புறம் பச்சை பட்டாணி ரெண்டுமே சேர்த்து 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு 1/2 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு இந்த காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் காலிஃப்ளவர், சோளம், ப்ரோக்கோலி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் சேர்க்குற எல்லா காயையுமே ஒரே சைஸில் தான் கட் பண்ணணும். பெருசும் சிறுசுமாக நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒன்று வெந்து ஒன்று வேகாத மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஒரே அளவில் கட் பண்ணிக்கோங்க. காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வேகட்டும். இப்போ இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்தாதான் பிரியாணிக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண புதினா இலை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். வெஜிடபிள் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம 1:2ங்கிற ரேஷியோவில் தான் தண்ணி சேர்க்கணும். அதாவது 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தோன்னா அதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்ததுனால அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன்.
தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து இன்னும் எதுக்குமே உப்பு சேர்க்கலை. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து தேவையான அளவில் இப்போ சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, தண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வருது. இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கணும். நல்லா கழுவிட்டு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அரிசியை போட்டு ரொம்ப கிளறாதீங்க. ஊற வச்சிருந்த அரிசின்றதுனால டக்குன்னு உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, தண்ணி வந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். அடுப்பை எந்த அளவுக்கு குறைச்சி வைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி வச்சுக்கணும். 15 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அதே தம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்ம வெஜிடபிள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அரிசியும் உடையாமல் நல்ல நீளமாக வந்திருக்கு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், பிரியாணி எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு. இந்த பிரியாணியோட வாசனையும் டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், யார் வேணாலும் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆனும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.